ஐயோ! கங்குவாலாம் ஒரு படமா? வொர்ஸ்ட் மூவி. நான் அந்த படம் பார்க்கும்போது இடையிலேயே தூங்கிட்டேன். இந்த படம் தான் 2024லயே இருக்க வொர்ஸ்ட் மூவி. இப்படிலாம் இல்ல. இதுக்கு மேலேயும் நெகட்டிவா பேசப்பட்ட ஒரு படம் தான் இன்னைக்கு ஆஸ்கர் அவார்டுக்கே நாமினேட் ஆகப்பட்டிருக்கு. எந்த கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பிக்சர் கேட்டகரிக்கு. ஸோ சாதா அவார்டு இல்ல, ஆஸ்கர் அவார்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த படம் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் குடுக்குற ஒரு மூவிங்க. நீங்க ஓடிடில பார்த்தவங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க 3டில பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க. அவ்வளோ அழகா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு என்னன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ் நெறைய வந்துச்சு சரி. அத பார்த்து நெறைய பேர் இந்த படத்த பார்க்காமயே விட்டாங்க. ஏன்னா ரிவ்யூ இப்படி சொல்ட்டாங்க. அதனால நான் பார்க்கல அப்படின்னு நெறைய பேர் சொன்னாங்க. நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கலாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் நான் சொல்லணும் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு. ஸோ இந்தியால இருந்து 2 படம் வந்து நாமினேட் ஆயிருக்கு. கோட் லைஃப் அப்புறம் கங்குவா. இதுல தமிழ் மூவில கங்குவா மட்டும் தான் நாமினேட் ஆயிருக்கு பெஸ்ட் பிக்சர் அப்படின்ற கேட்டகரியில. ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, குட் திங்ஸ் டேக் டைம்.